ரொம்ப ஸ்பெஷல். எஸ். இவர் ஒரு முறை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி நான் அப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப ஏர்லி டைம் விஜய் டிவியில் வந்து. ஓகே. அப்புறம் இன்னொரு முறை வந்து விஜய் அவார்ட்ஸோட ஏதோ ஒரு ஷோ முடிச்சுட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்துருந்தேன். அப்போவும் வந்து ரொம்ப ஏர்லி டைம். ஆனால் அவர் அப்போ அந்த ஷோஸ்லாம் பற்றி ரியோனா கிட்ட பேசியிருந்தாரு. அப்போ ரெடி ஸ்டடி போ வந்து பார்த்துட்டு பேசுவார், டே என்ன அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஷோவில் அப்படின்னு ரியோனாலாம் பேசினப்போ அப்போ ஒரு முறை பேசியிருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஆடியோ லான்ச்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சதுன்னா ஆமாம் ஸ்டார்ட் மியூசிக்கில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவர் எப்படி இருந்ததுன்னா அந்த ஷோக்கு வந்து அவர் ஒரு செக்மெண்ட் வருவார், எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவார். இப்படி தான் இருந்தது மகாராஜா ப்ரமோஷனுக்காக வரும்போது. இல்லை நான் த்ரூ அவுட் த ஷோ இருக்கேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்கன்னும் போது நான் ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருந்துட்டு போனார். அவருக்கு சேர்லாம் போட்டு வச்சுருந்தோம் தனியாக, அதெல்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு நின்று ஷோ ஃபுல்லாக பண்ணார்.